வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ வாகனத்தில் முந்த வேண்டாம்ப்பா, நீ பைக்கில் முந்த வேண்டாம் யாரையும், நீ கார்லையும் யாரையும் முந்த வேண்டாம், அடுத்தவனை கனம் பண்றதுல முந்து. அந்த விசுவாசிக்கு பாரு பாடவே வரல, அந்த விசுவாசிக்கு பாரு கிட்டாரே வாசிக்க தெரியல, கீபோர்டே வாசிக்க தெரியல, அப்படி சொன்னா ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீ ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கலாம், அது பாவம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் வெளிப்பட வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்ந்துகள் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆவியானவர் ஒருவரே. ஏன்னா அப்படி இருக்கிறேன், நான் மேல இருக்கிறேன், நான் பெரிய ஆளு, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதான் வேதவசனம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாயினாதபடிக்கு எச்சரிக்கை. மத்தேயு 18வது அதிகாரம் அவனுடைய 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்க சிறியர் என்று சொல்லப்படுகிறது நிறைய விதங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்கள் மனுஷரால் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் யாரு? சிறியவர்கள். சரிங்களா? ஆண்டவருக்காக, சுவிசேஷ வேலைக்காக, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக உலகமெங்கும் போய் தேவனை அறிவிக்கிறவர்கள் மக்களால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அல்லவா? இவர்கள் யார்? வேதத்தின் பிரகாரம் சிறியவர்கள். தேவன் சிறியவர்கள், எளிமையானவர்கள் என்று நிறைய இடங்களில் ஸ்டேட் பண்ணும்போது அதுக்கு பேக்ரவுண்டில் இதுதான் இருக்கும். ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்படுகிறவர்கள், இயேசுவை சுவிசேஷமாய் அறிவிக்கிறது நிமித்தம் நிறைய நெருக்கங்கள், பாடுகள் அனுபவிக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் சிறியவர்கள் அப்படி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னும் வேற கான்டெக்ஸ்டில் பார்த்தா உலக பிரகாரமாக தாழ்த்தப்பட்டவர்கள், உலக பிரகாரமாக எதையும் செய்ய இயலாதவர்கள், செய்ய முடியாதவர்கள், ஒரு சர்டன் ஸ்டேட்டஸில் இல்லாதவர்கள், எல்லாரும் எல்லா இடத்துலையும் எதையும் போய் பேச முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கிறது. அவங்களுடைய பண நிலவரங்களை வச்சு, அவங்களுடைய படிப்பு வச்சு, அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு ஒரு சர்டன் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதுக்கு கீழே இருக்கிறவர்களும் சிறியவர்கள் தான். ஏன்னா மற்றவங்க பேசுகிற மாதிரி இவங்களால பேச முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருக்க வேண்டும். யாரையுமே நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அப்போ இது எல்லாரையுமே இன்க்ளூட் ஆகும், எல்லாமே இதில் அடங்கும். எப்படி? உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, வீட்டில் இருக்கிற முதியவர்கள். அப்போ இந்த வசனத்தின்படி அவங்களை நீங்கள் அற்பமாக எண்ணலாமா? என்ன எல்லாரும் உருன்னு இருக்கீங்க? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவோம். நான் எல்லாரையும் சொல்கிறேன். முதல்ல வீட்டில் இருக்கிற முதியவர்கள், ஒரு 70, 75, 80, 85, 90, 95 வயது இருக்கிற முதியவர்களை நீங்கள் அற்பமாக எண்ணலாமா? ஏன் எண்ணக்கூடாது? இந்த சிறியரில் ஒருவனையும் நீ அற்பமாய் எண்ணாதபடிக்கு. அந்த வார்த்தை, லாஸ்ட் வார்த்தை என்னது? எச்சரிக்கையாக, ஜாக்கிரதையாரு. அப்படின்னா நீ அற்பமாக எண்ணுனா அதில் ஏதோ ஒரு கோளாறு வரும். அதான் அதனுடைய மீனிங். நீ வேகமாக இந்த இடத்துல ஓடாத, எச்சரிக்கையாயிரு அப்படின்னு அர்த்தம் என்ன? வேகமாக ஓடுனா கீழே விழுவ, அதானே எச்சரிக்கை. அப்போ நீ சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருன்னா, அற்பமாக எண்ணுனா ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம். வயதானவர்கள், அதுக்கு பிறகு நம்ம பெற்றோருடைய வயதில் இருக்கிறவர்கள், அப்படின்னா ஒரு 50, 60 வயது, 45, 30 இந்த வயது இருக்கிறவர்களை நம்ம அற்பமாக எண்ணலாமா? தயவுசெய்து நீங்கள் பதில் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அற்பமாக எண்ணலாமா? இப்போ நான் வேற ஏதாவது சொல்லி அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்டால் நீங்கள் யாருமே பேச மாட்டீங்க, எனக்கு தெரியும். சொல்லுங்க, அற்பமாக எண்ணலாமா? எண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைகளை அற்பமாக எண்ணலாமா? ஆனால் மேக்சிமம் அப்படி உலகத்தில் அப்படி நடக்கிற அற்பமாக எண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள்லாம் பெரியவர்களை அற்பமாக எண்ணுகிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. சிறு பிள்ளைகளை நீங்கள் அற்பமாக எண்ணலாமா? அவனுக்கு என்னத்த தெரியும் அப்படின்னு எண்ணலாமா? நம்மளோட கூடுதல் தெரியும். சரிங்களா? நிறைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் படிக்கும். அவன் போடுற கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு தலை கரையும்.
ஓடுறான் பாருங்க. அன்னைக்கு இடையில ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஒரு பையன் கிட்டத்தட்ட ஒரு 10-11 வகுப்பு தான் தெரியும். ஆனால் அவன் பில்டிங் கான்ட்ராக்டர், இந்த பாலம் வேலை செய்கிறவங்க ஏன் இவ்வளவு திக்னஸில் போடுறாங்க, ஏன் இவ்வளவு உயரத்தில் போடுறாங்கங்கிற கால்குலேஷனை போடுறான். இத்தனைக்கு அவனுக்கு பாடத்தில் கூட அது கிடையாது. எனக்கு அவன் பார்த்தவன் போட்ட கால்குலேஷன் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு பாருங்க. அப்போ நம்மளோட வயசில் குறைஞ்ச பையன் ஆனால் எவ்வளோ அறிவாளியாக இருக்கிறான் பார்த்தீங்களா. அப்போது நான் இப்போ ஒரு வயசு குறைஞ்ச ஒரு பையனை பார்த்து இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நான் சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம அப்படி சொல்ல முடியாது. அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களை தவிர வேறு யாரையும் அற்பமாக என்னது? ஹலோ, எப்படி அதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியுமா? வசனம் அதை தான் சொல்லுது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை. எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ சத்தம் வருது நான் பார்க்குறேனே, நீங்கள் கேட்கல எனக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள, அவங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி வயசானவங்களாக இருந்தாலும் சரி, அற்பமாக எண்ணாதீங்க, எச்சரிக்கையாயிரு. எப்படி கேட்குற மாதிரி தெரியுதா பக்கத்தில் உள்ளவங்க? சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அற்பமாய் எண்ணக்கூடாது. இது ஏன்னா நான் என்னுடைய சொந்த கருத்தல்ல, இயேசு சொல்லுகிற வார்த்தை, இயேசு சொல்லுகிற வார்த்தை. சரியா? எச்சரிக்கையாக இருங்கள். மற்ற மனுஷங்களை நம்ம அற்பமாக எண்ணவே கூடாது. அது தேவன் விரும்புகிறதில்ல. மற்றவர்கள் அந்த அற்பமாய் எண்ணப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தாலும் நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க, நல்ல அந்தஸ்து இருக்காது, நல்ல தகுதி இருக்காது. அப்பார்ட் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியை தாண்டி உங்கள் குடும்பத்தை தாண்டி மற்றவர்களை கூட அவங்களுக்கு நல்ல வஸ்திரங்கள் இருக்காது, நல்ல படிப்பு இருக்காது, நல்ல அறிவு இருக்காது, ஞானம் இருக்காது, நல்ல ஒரு தகுதி, அதாவது நீங்கள் அவங்களை மேன்மையாக நினைக்கிறதுக்குள்ள எந்த குவாலிட்டியும் இல்லைன்னா கூட நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. யூஸ்வலி நம்ம யார் அற்பமாக எண்ண மாட்டோம்? நல்லா படித்தவங்கள வாங்க வாங்க, நல்ல பணக்காரங்கள வாங்க வாங்க, நல்ல கார் வச்சுருக்கிறவங்கள வாங்க வாங்க, நல்ல வீடு வச்சுருக்கிறவங்கள வாங்க வாங்க. ரோட்டில் போகிற ஒருத்தன் தள்ளி ஏதோ இவங்க பிரைம் மினிஸ்டர் மாதிரியும் அவர் ஏதோ சாதாரண. நீங்கள் ஒரு நல்ல படித்த ஆளுக்கு, நல்ல ஒரு பணக்காரனுக்கு, நல்ல ஒரு அதிகாரிக்கு என்ன மதிப்பு கொடுக்குறீங்களோ அதே மரியாதையை மற்றவங்கள்ட்ட பிச்சை கேட்குறவங்களுக்கும் நீ கொடுக்கணும். ஹலோ, அதான் நாங்கள் நினச்சி பர்த்திமை குருடனை பார்த்து மற்றவங்க டே அவர் பெரிய ஆள், நீ பயம் சும்மா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கூட தாவீதின் குமாரனே எனக்கு இயேசு அவனை தேடி வருகிறார். அவன்கிட்ட போய் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன்கிட்ட போய் கேட்கிறார். இதுதான் தெய்வீக குணம். அப்போ இந்த சிறியரில் ஒருவரையும் நம்ம அற்பமாய் எண்ணக்கூடாது. ஏன்? மத்தேயு 7:12 சொல்லுகிறது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும். ஏன் நம்ம அற்பமா எண்ணக்கூடாது? ஏன்னா ஒருத்தன் உங்களை அற்பமா நினைச்சா உங்களால தாங்கிக்க முடியாது. அதனால நீங்களும் அற்பமா எண்ணக்கூடாது. நீங்க அற்பமா எண்ணினால் நீங்களும் அற்பமா எண்ணப்படுவீர்கள். நான் என்ன யாராவது அற்பமா பார்த்தாங்கன்னா எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா நான் எப்படி மற்றவங்களை அற்பமா எண்ணலாம்? அப்ப நான் மற்றவங்க என்ன மேன்மையா எண்ணணும், அற்பமா எண்ணக்கூடாது, கனம் தரணும் அப்படிங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம், நான் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது, நான் யாரையும் கனவீனப்படுத்தக்கூடாது. அவங்க வயசுல குறைஞ்சவங்களா இருந்தாலும் சரி, வயசுல கூடினவங்களா இருந்தாலும் சரி, ஒருவேளை கனத்துக்கு தகுதி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, நான் ஒருத்தங்களும் கனவீனப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதே நீங்கள் செய்யுங்கள். ரோமர் 12:10, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். ரோமர் 12:10 வேகமாயிடு. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர். பாருங்க வசனம் என்ன சொல்லுது. நம்ம இன்னைக்கு மற்றவங்களை கனம் பண்றதுக்கு வர மாட்டேங்குது. மற்றவங்களை கனவீனப்படுத்தணும்னா ஈஸியா வருது. ஒருத்தங்களை ஏதாவது தாக்கி பேசணும்னா ஃப்ளோவாக வருது. ஆனால் ஒருத்தங்களை கனம் பண்ணணும்னா முடியவே மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவருக்கு ஒரு கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். நான் கனம் பண்ணணும், அவங்கள மேன்மைப்படுத்தணும், அவங்கள பெருசாக சொல்லணும், அவங்கள உயர்த்தணும்,
அவங்கள ஆசீர்வதிக்கணும், முந்த வேண்டும். நிறைய பேருக்கு காரில் பைக்கில் போகும்போது அவனை அப்படியாவது முந்தணும். ஒரு ஒரு பயணம் போகிறாங்கன்னா பயணம் போய் முடிக்கிறது வரைக்கும் முந்தி போயிட்டுருக்கு. வேற எதையும் யோசிக்க கிடையாது. அவனை முந்தணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ வாகனத்தில் முந்த வேண்டாம்ப்பா, நீ பைக்கில் முந்த வேண்டாம் யாரையும், நீ கார்லையும் யாரையும் முந்த வேண்டாம், அடுத்தவனை கனம் பண்ணுறதுல முந்து. அவன் கனம் பண்ணுகிறத விட நான் அதிகமாக கனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகட்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2 அதனுடைய 17. 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை, வசனம் சொல்லுது எல்லாரையும். அப்போ சரி, நான் கனம் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆண்டவரை யாரெல்லாம் கனம் பண்ணணும்? ஆண்டவர் எல்லாரையும் கனம் பண்ணு. சிம்பிள். எல்லாரையும் கனம் பண்ணு. அப்படி மாறி பாருங்க. இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நான் விசுவாசிக்கிறேன், புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குணங்கள் எல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அப்படியே மாறணும். மாறி தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இன்றைக்கு கேட்கிற வசனங்கள் ஒன்றும் வீணாக போகக்கூடாது. எல்லாம் அவங்களுடைய இருதயங்களில் விதைக்கப்படட்டும். வசனம் என்ன சொல்லுது? எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், எல்லாரையும் கனம் பண்ணணும். லேவியராகமம் 19:18. லேவியராகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல. அப்போ கனம் தானா வரும். ஒருத்தனை நீங்க உங்களை நேசிக்கிற மாதிரி நீங்க நேசிக்கும் போது அவனை கனப்படுத்துகிற எண்ணம் தானாக வரும். பிலிப்பியர் 2:3-4. பிலிப்பியர் 2:3-4. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்படின்னா பாருங்க, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும். அப்போ நான் அடுத்தவன் நினைக்கும் போது என்னை விட தாழ்வானவனா என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் உலகத்தில் சர்வ சாதாரணமாக பரவி இருக்கிற காரியங்கள். அடுத்தவனை தாழ்த்தி பார்க்கறது. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீங்கள் உங்களை விட மற்றவர்களை தாழ்த்துகிறவர்களாக அல்ல, மற்றவங்களை பார்க்கும்போது உங்களை விட உயர்ந்தவர்களாக பார்க்கணும். முடியுமா? அது நமக்கு அது சில நேரங்கள் நேச்சுரலாக வராது. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ காரியங்கள் தெரியுமா, அவனுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அது கிடையாது. ஒன்றுமே தெரியலைன்னாலும் அவனை வச்சு ஆண்டவர் செய்கிறதுக்கு வேறு திட்டங்களை வச்சுருப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் இந்த உலகத்தில் நான் வாழுகிற நாட்களிலே மற்றவர்களை என்னை விட உயர்ந்தவர்களாக பார்க்க வேண்டும். மற்றவர்களை, அதுதான் ஒரு தெய்வீக குணம். அதனால தானே இயேசு எல்லாருடைய கால்களையும் கழுவினார். அது எதை காண்பிக்குது? இயேசு ஒருத்தனுக்கு காலை கழுவ வேண்டிய அவசியமா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று அரசாளுகிற தேவனுக்கு எதுக்காக ஒரு மனுஷனுடைய காலை போய் கழுவணும்? சொல்றாரு, நாம் பெருசு இல்லை, நான் என்னை விட உங்களை பெருசா எண்ணுகிறேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரணும். நம்ம அப்படிதான் எண்ணணும். இயேசுவே அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சாருன்னா நாம ஏன் செய்யக்கூடாது? ஏன் நம்ம மற்றவங்களை பெருசாக நினைக்கக்கூடாது? ஏன் நம்ம பெருசாக நான் என்ன தான் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், என்ன தான் எல்லாரும் பெருசாக நினைக்கணும், என் ஃபேமிலியில் எல்லாரும் என்ன தான் கெத்தாக நினைக்கணும், என் கிளாஸில் என்ன தான் எல்லாரும் பெருசாக நினைக்கணும், என்னுடைய வேலையில் எல்லாரும் என்ன தான் மதிப்பு தரணும், எல்லாரும் எனக்கு தான் அப்படி ஏன் நம்ம நினைக்கிறோம்? நம்ம என்ன அப்படி இருக்கணும்னா, அது ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் இடத்துல நீ போய் உட்காராத,
அப்புறம் உங்களை கீழே கொண்டு வந்து அது நல்லா இருக்காது. மற்றவங்களை உயர்த்துங்க, மற்றவங்களை ஃப்ரெண்டில் உட்கார வைங்க, மற்றவங்களை முன்னாடி தூக்கி விடுங்க, மற்றவங்களை உயர்த்துங்க. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இது தெய்வீக குணம். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இவ்வளோ காரியங்களை மற்றவர்களை கனம் பண்ண வேண்டும் இப்படிலாம் நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபை சம்பந்தப்பட்ட காரியங்களில், ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயங்களிலே, விசுவாசிகள் மத்தியில், ஊழியக்காரர்கள் மத்தியில், இங்கேயும் மற்றவர்களை தாழ்வாய் நினைக்கிற பகுதிகள் நிறைய இருக்கிறது. இப்போ நான் இதுவரை பேசுனது வந்து ஓவராலாக, அதாவது ஃபேமிலி, சோஷியல் ரிலேட்டட் திங்ஸ், அதாவது சமூக காரியங்கள், இதிலெல்லாம் நம்ம மற்றவங்களை உயர்த்தணும், மற்றவங்களை கனம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இப்போ அதை விட கொஞ்சம் முக்கியமாக, இப்போ முதல்ல ஒரு பரந்த வட்டத்தில் எல்லாத்தையும் சொன்னேன். இப்போ கொஞ்சம் கூட இந்த சர்க்கிளை சுருக்கி நம்ம சபை சார்ந்த காரியங்கள், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், விசுவாசிகள் மத்தியில், ஊழியக்காரர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட கனவீனப்படுத்துகிற தன்மைகள், அற்பமாக எண்ணுகிற தன்மைகள் அநேகம் இருக்கிறது. இப்போ ஒரு விசுவாசி இல்லை ஒரு ஊழியக்காரர் நல்ல ப்ரேயர் பண்ணுறாருன்னா, நல்ல ஜெபிக்கிறாருன்னா, இன்னொருத்தங்களுக்கு எப்படி வருதுன்னா, அவனுக்கு விசுவாசின்னு தான் பேர், சர்ச்சுக்கு போகிறான்னு தான் பேர், ஊழியக்காரன் தான் பேர், ஆனால் அவனுக்கு ஒழுங்காக ஜெபிக்க கூட வராது அப்படின்றாங்க நிறைய பேர். ஆனால் அது வேதத்தின் பிரகாரம் அப்படி ஒருத்தரை நியாயம் தீர்ப்பது, இவன் பண்ணுறது சரியில்லை, இவனுக்கு என்ன போல ஊழியத்தில் திறமை இல்லை, இவனுக்கு என்ன போல ஒரு ஜெபிக்கிறதுல திறமை இல்லை, என்ன போல வேதம் வாசிக்கிறது திறமை இல்லை அப்படின்னு சொல்லி சபை சார்ந்த காரியங்களில், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஒருவரை தாழ்த்துவது சரியா? நான் அவனை விட நல்ல ப்ரேயர் பண்ணுறேன், அவனை விட நல்ல பிரசங்கம் பண்ணுறேன், அவனை விட நான் நல்லா ஜெபிக்கிறேன், அவனை விட நான் நல்ல சுவிசேஷம் சொல்கிறேன் அப்படின்னு ஊழியத்தில் அப்படி காண்பிக்கலாமா, சபையில் அப்படி காண்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் வேதம் சொல்லுகிறது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை வச்சுட்டு நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் சொல்றதுல அர்த்தம் இல்லை. அதை மட்டும் பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்ற பெயரை வைத்துவிட்டு மற்றவர்களை கனப்படுத்தாமல் இருந்தால் நம்ம அப்படி இருந்து பிரயோஜனமே இல்லை. நான் பண்ணுற ஊழியம் பயங்கரம், எனக்கு பயங்கரமான பாட்டு திறமை, எனக்கு பயங்கர மியூசிக் நாலேஜ், அந்த பாஸ்டரை பாருங்க அவருக்கு இல்லவே இல்லை, அந்த விசுவாசிக்கு பாரு பாடவே வரல, அந்த விசுவாசிக்கு பாரு கிட்டாரே வாசிக்க தரல, கீபோர்டே வாசிக்க தரல, அப்படி சொன்னா ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? எல்லாம் திருப்பி விடுவோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக நம்ம போகலாம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 4வது வசனத்துல கொஞ்சம் நம்ம சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடாக வருது. நீங்கள் கொஞ்சம் கவனிங்க நல்லா. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவர். எல்லாம் சொல்லுங்க. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவர். சங்கீத பகுதியில் கூட கேட்டோம், தீர்க்க தரிசனம் வரம் ஒருத்தங்களுக்கு தேவை, அது சபையில் என்ன உண்டாக்கும், பக்தி விருத்தியை உண்டாக்கும். சரி, ஆனால் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் பேச முடியுமா? ஹலோ, வரங்கள்ல வித்தியாசம். சிலருக்கு ஆண்டவர் சுகம் அளிக்கும் வரத்தை கொடுக்கிறாரு, சிலருக்கு அந்நிய பாஷையோடு உள்ள வரத்தை கொடுக்கிறாரு. ஆனால் அதை வாஞ்சித்து கிடைக்காத நல்லவர்களும் இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய விசுவாசிகள்
எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல எனக்கு அப்படிலாம் அழுறவங்க கூட இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா வாஞ்சை இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவர் கொடுப்பார். நல்லா ஆராதிங்க, நல்லா இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைகளெல்லாம் நல்லா கலந்து கொள்ள கர்த்தர் கண்டிப்பாக உங்களை அபிஷேகிப்பார். சரியா? ஓகே. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. சரி, 5ஆம் வசனம், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர். அப்போ ஒருத்தர் ஒரு விதமான ஊழியங்களை செய்கிறார், இன்னொருத்தர் இன்னொரு விதமான ஊழியத்தை செய்கிறார். அப்போ இந்த ஊழியத்தை பார்த்து அந்த ஊழியர் நான் அவரை விட நான் நல்லா பண்ணுறேன், நான் பெஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்ல கூடாது. ஏன்னா ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, ஆனால் கர்த்தர் யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க? எல்லாருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார். 6ஆம் வசனம், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவர். அப்போ ஒருத்தர் ஊழியம் செய்கிறாங்க, ஒருத்தர் விசுவாசியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்களில் கூட வித்தியாசம் உண்டு. அவங்க செயல்படுகிற விதம், அவங்க கிரியை செய்கிற விதம், இல்ல தேவர் அவர்களை கொண்டு செய்கிற காரியங்களே வித்தியாசம் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது, வித்தியாசம் உண்டு. ஆனால் எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. எல்லாரும் தேவன் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஏழாம் வசனத்து, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆவியை போதிக்கும், அதாவது ஞானத்தை போதிக்கிற வசனமும் சரி, இன்னொருத்தனுக்கு அறிவை போதிக்கிற வசனம். அது ஞானம் என்று சொல்லும்போது தேவனால் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் தான் யார்? ஞானவான். அப்போ தேவனோடு ஐக்கியத்தை காண்பிக்கிறவனும் இருக்கிறான், வேதாமத்தை பற்றியும் சரி ஆண்டவரை பற்றியும் சரி அறிந்து கொள்வதற்கு போதிக்கிறவனும் ஒரு ஆவியை பெற்றிருக்கிறான். அப்போ ரெண்டு விதமானது. அடுத்தது பாருங்க, எப்படி எனில் அறிவு உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். எல்லாம் நல்ல கவனம் வாசிங்க, இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்டாக வாசிங்கனாலே போதும். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலிலும் அளிக்கப்படுது. பாருங்கள், இந்த குவாலிட்டிஸில் நம்ம சபையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே ஒரு ஆளுக்கு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள், ஒருத்தர் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறவர். சில பாருங்கள், நல்ல விசுவாசம், ஆண்டவர் மேலே அதிக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்ய மாட்டார். ஆனால் சிலர் ஆண்டவர் அவங்களுக்கு கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார், ஆனால் இவங்களுக்கு இருக்கிற விசுவாசம் அவங்களுக்கு இருக்காது. அதான் இந்த வசனம் அதை செப்பரேட் பண்ணி காட்டுது பாருங்க. வேறொருக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தறிதலும், பற்பல பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலிலும். பாருங்க, அந்நிய பாஷை பேசுறது ஒன்று, அதை கேட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்றது இன்னும் பெரிய வரம். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். முதல்ல பற்பல பாஷைகளை பேசணும். அதாவது ஆவியினால நிரம்பி ஏற்கனவே பேசின பாஷைகளே அல்ல, புதிய புதிய பாஷைகளை தேவன் தருகிறவராக இருக்கிறார். வெள்ளிக்கிழமை கூட அதை பற்றி சொன்னேன், அப்படி தானே? என்ன சொன்னேன்? நம்ம ஆவியில் நிரம்பி ஏதோ பழைய இது மட்டும் இல்லை, பழைய கதவை திறக்கிற மாதிரி இல்லை, புதிய புதிய ஆவியானவரால் நிரம்பி புதிய புதிய பாஷைகளை பேசும்போது சில நேரங்களில் அந்த பாஷைகளுக்கான அர்த்தங்களையும் தேவன் சொல்லி தருவார். சரியா? வசனம் அதை பற்றி பார்க்கும்போது இன்னும் வேறு இடத்துல இன்னும் வித்தியாசமாக இருக்குது. ஒருத்தன் பேசணும், இன்னொருத்தன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படின்னா மட்டும் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்கன்னு வரைக்கும் வசனத்தில் இருக்குது. இல்லைன்னா தனியாக போய் பேசுங்க அப்படின்னு இருக்கு வசனத்தில். இல்லை எங்கே போய் பேசணுமா? தனியாக போயிருந்து நல்லா ஆண்டவர் கூட பேசுங்க. ஆனால் சபையில் நீ பேசும்போது
அதுக்கு அர்த்தத்தை நீ என்ன செய்யணும்? சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஐயோ அந்நிய பாஷையில் ஆராதிக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்சிடாதீங்க, சரியா? ஆனால் இப்போ லீடராக நம்ம நின்று பேசுகிறோன்னா அதுக்கு அர்த்தத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? சொல்லணும், சரியா? ஓகே, அது நமக்கு இப்போ அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த வித்தியாசங்கள் பார்க்குறோம். வேறொன்றுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணினதிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. 11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர், எல்லாம் சொல்லுங்க, ஒரே ஆவியானவர், ஒரே ஆவியானவர் இவ்வளவு காரியங்களை செய்கிறார். ஒரே ஆவியானவர் பல மனிதர்களை எழுப்புகிறார். அப்போ நீங்க ஒருத்தனுக்கு தீர்க்க தரிசனம் வர இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அவன் அற்பமா எண்ணக்கூடாது. ஏன்னா அவனை நடத்துகிறவரும் ஆவியானவர். அப்போ ஒருத்தருக்கு சுகமளிக்கும் வர இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம அவங்களை என்ன செய்யக்கூடாது? அற்பமா எண்ணக்கூடாது. அற்பமா எண்ணினால் நாம் பாவிகளாகும். ஒருத்தருக்கு அந்நிய பாஷை வரம் இல்லை, அந்நிய பாஷை பேச முடியல அப்படின்னு என்ன இவ்வளோ வருஷமா சபைக்கு போறான் அப்படின்னு அந்நிய பாஷை கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவன் அற்பமா என்ன? அவனை வச்சு தேவன் என்ன திட்டம் வச்சிருக்காரு? நமக்கு வசனம் அப்படி சொல்லுகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இவைகள் எல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ ஒவ்வொருத்தர் இங்க இடத்துல இருக்கிற என்ன செய்துதான். அப்போ என்ன இந்த இடத்துல எப்படி ஆண்டவர் உபயோகிக்க சித்தமா இருக்கிறாரோ அதற்குரிய எல்லா வரங்களினாலும் கர்த்தர் என்ன நிரப்பியிருப்பார். இப்போ உங்களை ஆண்டவர் உங்க வீட்டில் இந்த சபையில் ஆண்டவர் நாட்டியிருக்கிறாருன்னா உங்களை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை செய்வதற்கான எல்லா கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். பயன்படுத்தினால் பாக்கியவான்கள். ஹலோ, நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். நிறைய வாட்டி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பா ஒருத்தனுக்கு நம்ம சபையில் நிறைய திறமையானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய நிறைய பாத்திரங்கள் இருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் அதை பயன்படுத்தலை அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கலாம், அது பாவம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற வரங்கள் வெளிப்பட வேண்டும், உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்ந்துகள் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற ஆவியானவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே. அடுத்தது பாருங்க, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஏன் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதனாயினும் கிரேக்கனாயினும் அடிமைகளாயினும் சுயாதீனமாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய், சரீரம் ஒரே அவயவமா, அநேக அவயவங்கள், கை கால் மூக்கு வாய் கண்ணு தலை முடி எல்லாம் ஒவ்வொன்று, ஆனால் எல்லாம் ஒன்றா செயல்படுது. அப்போ தான் இந்த மனுஷன் வாழ முடியும். ஒரு கால் முன்னாடி வச்சுட்டு இன்னொரு கால் நான் ஃப்ரெண்டில் வர மாட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்களா. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரத்தாண்டவர் தந்துட்டார், அப்படி ஒரு கிஃப்ட். உங்கள் பேச்சை உங்கள் ரெண்டு கால்களும் கேட்காது. சிலர் அப்படி சொல்கிறாங்க, நான் நடந்து போல தானாக போகுது ஃப்ரெண்டில் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு காலத்துக்கு முன்னாடி ரெண்டாவது கால் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இதே போல தான். நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி பண்ண மாட்டேன், நான் இப்படி வரமாட்டேன்னு சொன்னா இந்த காலுக்கு நிலைமை தான். அப்போ எல்லாரும் நம்ம வளர வேண்டும், ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டும், ஒரு சபை கட்டப்பட வேண்டும் என்றால் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? வசனத்தை தான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லல. எல்லாருக்குமே அதில் பங்கு. எல்லாரும் ஒரே சரீரமா இருக்கிறீர்கள். எல்லா அவயங்களும் ஒன்றாய் செயல்படும் போது குறிப்பிட்ட காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வாசிங்க, 15ஆம் வசனம். காலானது நான் கையாய் இராதபடியினாலே
நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின், பார்த்தீங்களா, நான் கையா இல்லாதனால நான் இந்த சரீரத்தில் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது செட் ஆகாது. காதானது நான் கண்ணா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாக இராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி, எவ்வளோ நம்மளை விட ஜோக் பார்ட்டியாக இருக்கும் போல இருக்கு. என்ன சொல்கிறாரு? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்க? அப்போ எல்லாம் நான் தான் செய்யணும். அதை நான் எல்லாரும் இப்படி தான் ஆவேன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் பாருங்களேன், இந்த பிள்ளைங்கள்லாம் நம்ம சர்ச்சில் அழகாக டான்ஸ் ஆடும். நான் இவங்களை பார்த்து பொறாமப்பட்டு நான் இனி பாட்டும் பாட மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன், நான் இனி ஒரே டான்ஸ் தான் சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாரும் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யணும். நான் இன்னும் அவங்க டான்ஸ் ஆடி நல்ல பேர் வாங்கிட்டாங்க, அதனால் நானும் அவங்கள போல டான்ஸ் ஆடி நல்ல பேர் வாங்கணும்னா நடக்காது. அதான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவியை வேணுமல்லப்பா. செவி இல்லாமல் எப்படி? அது முழுவதும் செவியானால் மோப்பம்னா என்னது? நமக்கு அந்த பவர் தான் ஜாஸ்தி. மோப்ப நாயை விட நமக்கு சக்தி அதிகம். எந்த வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்கன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, ஃபைன். அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவையெல்லாம் ஒரே அவயமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. அடுத்த வாசிங்க. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. ஒரு முறை கூட வாசிங்க. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. இதுதான் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நீ கீழே இருக்கிற, நீ கால் தானே, நீ எனக்கு தேவையில்லைன்னு கண்ணு சொல்லிச்சுன்னா தலை கீழே முட்டி நிற்கும். அப்ப கண்ணு வெளியே வரும். அல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அப்படி இருக்கிறேன், நான் மேல இருக்கிறேன், நான் பெரிய ஆளு, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதான் வேதவசனம் சொல்லுகிற இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாயினாதபடிக்கு எச்சரிக்கையார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட நான் முதல்ல உலக பிரகாரமான காரியங்கள்ல சொன்னேன் உங்களுக்கு. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை சபையில, விசுவாசிகள் மத்தியில, ஊழியர்கள் மத்தியில, ஊழியங்கள் மத்தியில நான் அப்படி இருக்கிறேன், நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அற்பமாய் எண்ணுகிற தன்மைகள் ஒருவருக்கும் வேண்டாம். அப்படி வரக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருவரையும் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இதை கேட்கிற பிள்ளையை, இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில யாரையுமே அற்பமா எண்ணக்கூடாது. இன்னைக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எடுப்பீங்களா என்னோடு கூட சேர்ந்து? நானும் உங்க கூட அப்படி ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுக்க போகிறேன். எப்படி? ஆண்டவரே, யாரையும் அற்பமா எண்ண மாட்டேன்ப்பா. யாரா இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம போகிற இடங்கள்ல இருக்கிற மனிதர்களா இருந்தாலும் சரி, நம்ம சந்திக்கிற மனிதர்களா இருந்தாலும் சரி, நம்ம சந்திக்கிற ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஆண்டவரே, நான் இனி யாரையும் அற்பமாய் எண்ண மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம். அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை அற்பமாய் எண்ண மாட்டார். அவர் உங்களை உன்னதத்தில் உயர்த்தி அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். எல்லா தீமைகளிலும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுகிறபடினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சக மனிதர்களை கனம் பண்ணுகிறபடினால் கர்த்தரும் உங்களை கனம் பண்ணுவார். அவர் கனம் பண்ணினால் எப்படி இருக்கும்? அகாஸ்வேரு ராஜா கனம் பண்றதை விட மேன்மையா இருக்கும். அல்லேலூயா. எப்படி மொர்தேகாய் அந்த மன்னன் கனம் பண்ணினானோ, நான் சொல்லுவேன், அதை விட 1000 மடங்கு என் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். எல்லாம்